بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா இப்பொழுது நாங்கள் ஓதிய வசனங்களிலே எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். அதனுடைய அர்த்தம் தெரிந்தால் அது எங்களுடைய இதயங்களை துளைக்கின்ற ஒரு கேள்வி. நாங்களோ இந்த குர்ஆனை மிக இலகுவான முறையிலே தான் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து திக்ர் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து நீங்கள் இறை ஞாபகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை மிக இலகுவாகத்தான் நாங்கள் உங்களுக்காக இறக்கி வைத்திருக்கிறோம். உங்களிலே அவ்வாறு திக்ரோடு இருக்கிற மனிதர்கள் யார் இருக்கிறீர்கள்? ஃபஹல் மின் முதக்கிர் என்று அல்லாஹ் தஆலா எங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலாவது ஆக குறைந்தது குர்ஆனை படிப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு அழகான கேள்வி குர்ஆனிலிருந்தே எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே முடியுமான வரைக்கும் குர்ஆனோடு எங்களை பிணைத்துக் கொள்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்த சூரா கஹ்ஃப் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்திகளில் இரண்டாவது செய்தியை நோக்கி நாங்கள் வர முடியும். முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ரோடு தான் இந்த சூறாவை ஆரம்பித்தான் என்று சொல்லி நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற மைய கருத்திலே பேசுகின்ற இந்த சூறாவில் முதலாவது ஃபித்னா ஈமானுக்கு எதிரான ஃபித்னா, தீனுக்கு எதிரான ஃபித்னா. அதிலே எப்படி குகைவாசிகள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்து அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய உள்ளங்களையும் புரட்டி விடாமல் இஸ்திகாமத்தோடு இந்த தீனுக்காக வழிகேடுகள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதற்காக பிரார்த்தனை செய்தோம். மேலும் அல்லாஹ் தஆலா அந்த குகை வாசிகளுடைய கதையிலே சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா அதிலே ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் கேட்டார்கள், இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி, குகையிலே அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்ட போது அவர்கள் ஃபகாலு சொன்னார்கள் தன்னுடைய இரட்சகனை பார்த்து, ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன். ரப்பனா ஆத்தினா, இது குகைவாசிகள் கேட்ட துவா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா, எங்களுக்கு நீ தருவாயாக, மில்லதுன்க ரஹ்மா, உன்னிடத்திலே இருந்து மட்டுமே வரக்கூடிய அந்த ரஹமத்தை, அந்த அருட்கடாசத்தை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய விவகாரங்களை எல்லாம் இலகுபடுத்தி வழிகாட்டல்களை எல்லாம் நீ தரக்கூடியவனாக இருக்கிறாய், தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாவிட்டால் அது எப்படி மோசமானதாக மாறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் சாப்பிடுகின்ற ஒரு சாப்பாடு, சின்ன உதாரணம், வாய்க்குள் போகிறது, சில போது அது செமிபாடடைந்து உடலுக்கு சக்தியாக மாற முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை என்றால் அது நஞ்சாக மாறி உடலுக்கு நோயை ஏற்படுத்தவும் முடியும். சின்ன உதாரணம், நாம் சாப்பிடுகிற ஒரு சாப்பாடு, குடிக்கிற டீ குடிக்கிறோம், ஏன் பிஸ்மி சொல்லி குடிக்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு குடிக்கிறோம். குடிக்கின்ற போது அது எங்களுக்கு உடலுக்கு சக்தியை தரக்கூடிய ஒன்றாக மாறவும் முடியும், அது எங்களுக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கவும். எனவேதான் ரஹ்மத்தை அடிக்கடி கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் போனால் அன்றாட செயற்பாடுகள் கூட எங்களுக்கு எதிராக மாறிவிடும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு புகைவாசிகள் கேட்ட அந்த துவாவையும் நாங்கள் மனநமிட்டு அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஓதிய அந்த துவா தான் ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே இருந்து வரக்கூடிய அந்த ரஹமத்தை நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம்.
வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய விவகாரங்களை எல்லாம் நீ இலகுவாக்கி தர வேண்டும், எங்களுக்கு வழிகாட்டல்களை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அதிகமாக நாங்களும் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது ஃபித்னாவை பார்ப்போம். இந்த சூரா 4 ஃபித்னாக்களை பற்றி பேசுகிறது. முதலாவது ஃபித்னா தீனுடைய ஃபித்னா, மார்க்கத்துடைய ஃபித்னா. அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதற்கு குகைவாசிகளை உதாரணமாக சொன்ன அல்லாஹ் இரண்டாவது ஃபித்னாவை சொல்கிறான். அதுதான் ஃபித்னத்துல் மால். ஃபித்னத்துல் மால், செல்வம் என்கின்ற ஃபித்னா. முதலாவது தீன் மார்க்கம் என்கின்ற ஃபித்னாவை பேசிவிட்டு இப்பொழுது செல்வம் என்கிற ஃபித்னா. இதிலிருந்து எப்படி நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளப் போகிறீர்கள், எப்படி இந்த ஃபித்னாவை நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்கின்ற விடயத்தை சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா அழகான ஒரு கதையை, வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை குர்ஆனிலே எங்களுக்காக சொல்றார். சாஹிபுல் ஜன்னத்தைன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், சாஹிபுல் ஜன்னத்தைன் 2 தோட்டங்களுக்கு சொந்தக்காரர். இவருடைய கதையை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு மிக பெரும் செல்வங்களை கொடுத்திருந்தார். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தின் நடுவில் 2 தோட்டங்கள், அந்த 2 தோட்டங்களுக்கு நடுவிலே 6 புரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. 6 ஓடிக்கொண்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு விவசாய நிலம் செழித்து வளர வேண்டுமா இருந்தால் அதற்கு நல்ல நீர் வசதி தேவை, நீர் வளம் தேவை. இங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவருடைய தோட்டத்துக்கென்றே பிரத்யேகமாக ஒரு நதி இருந்தது. எப்படிப்பட்ட ஆர்வம்! இஞ்சால ஒரு தோட்டம், இஞ்சால ஒரு தோட்டம், நடுவுலே அவருக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு நதியை ஓட விட்டு இருக்கிறார். இவ்வளவு பெரிய அருக்குடைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதிலே தாராளமாக கனி வகைகள், பல வகைகள், ஏனைய காய்கறிகள் அனைத்தும் அதிலே காய்த்து குலுங்குகின்ற ஒரு பசுமையான தோட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த மனிதர் அந்த தோட்டத்திலே கிடைக்கிற பெரும் வருமானத்தினால், பெரும் செல்வத்தினால் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தோடு இணைந்ததாக அவருடைய மாளிகை, அவருடைய வீடு, சொத்துக்களை எல்லாம் அங்கே சேர்த்து வைத்திருக்கிறார். அங்கே பணிபுரிவதற்காக வேண்டி அதிகமான நபர்களை அவர் நியமித்திருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்ய, அவருடைய தோட்டத்திலே பணிவிடை செய்வதற்கென்று அதிகமான மனிதர்களையும் நியமித்திருக்கிறார். இதுதான் இவருடைய நிலை. ஒரு பெரும் செல்வந்தர், 2 தோட்டம், தோட்டத்துக்கு நடுவிலே நதி, தோட்டம் நிறைய அறுவடை, அறுவடைகள் பெருகி சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். பணிவிடை செய்வதற்கு பணியாளர்களை நியமித்திருக்கிறார். இது இவருடைய ஒரு நிலை. இவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், விடுபட்ட ஒரு மனிதர், உள்ளத்தை இந்த உலக இன்பங்களை விட்டும் பாதுகாத்துக் கொண்ட ஒரு மனிதர், நல்ல மனிதர். இப்பொழுது அந்த நபர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு நாள் வந்து உபதேசம் செய்கிறார். நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், மறுமையை பயப்பட வேண்டும், இந்த செல்வமெல்லாம் அழிக்கப்பட்டு விடலாம், மறுமை பற்றிய சிந்தனையோடு நீ பொருளாதாரத்திலே நடந்து கொள்ள வேண்டும், அதிகம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்ற செய்திகளை அவருக்கு எத்தி வைக்கின்றார். இப்போது அந்த மனிதர் தன்னுடைய நண்பரிடத்திலே பெருமை அடிக்க ஆரம்பிக்கின்றார். அல்லாஹ் தஆலா அதனை அழகா அவர் உரையாடலாக சொல்லிக் கொண்டு போகிறார். வகான லஹு ஸமர், அவருக்கு அதில் நிறைய அறுவடைகள் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஃபகால லிஸாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு, அவர் உரையாடி கொண்டிருக்கிற போது தன்னுடைய நண்பருக்கு சொல்கிறார், அன அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரா, நீ என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சியா? பொதுவாக ஒரு மனுஷன் உள்ள செல்வம் அவனுக்கு கிடைக்க கிடைக்க அவன் உள்ளத்தில் ஒரு வகையான கர்வமும் செருக்கும் பெருமையும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஷைத்தானுடைய வேலை, எல்லோருக்கும் அல்ல. அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த ஃபித்னாவை விளங்கி அதற்கு சரியான முறையில் நடந்து கொள்கின்ற மனிதர்களுடைய உள்ளத்திலே செல்வம் இடத்தை பிடிக்காது. செல்வம் அவருடைய வீட்டிலே இருக்கும், கையிலே இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனால் உள்ளத்திலே, அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் தான் இருக்கும். ஆனால் சில மனிதர்களுக்கு இந்த செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க செருக்கும் கர்வமும் அகங்காரமும் பெருமையும் ஏற்பட்டுவிடும். அதுதான் இந்த மனிதருக்கும் ஏற்படுகிறது. இது செல்வத்தால் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் நீங்க குர்ஆன் சொல்றது ஃபித்னத்துல் மால். இப்பொழுது அந்த மனிதர் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், அன அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரா, நான் உன்னை விட
பொருளாதார ரீதியில் வல்லவனாக இருக்கிறேன். எனக்கென்று பணிபுரிவதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள். இங்கே நீ எல்லாம் எம்மாத்திரம், எனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறன, எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், என்னோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கக் கொள்கின்றான். இப்பொழுது இந்த மனிதர் சொல்கிறார், நீ உன்னுடைய தோட்டத்துக்குள்ள நுழையிற என்று சொல்லி இருக்க கூடாதா? லா குவத இல்லா பில்லாஹ் என்று திக்ர் செய்திருக்க கூடாதா? இதுதான் இந்த பொருளாதார ரீதியான செல்வத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை என்று குர்ஆன் காட்டித் தருகிறது. பொருளாதாரம் வர வர என்ன சொல்ல வேண்டும்? மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் எனக்கு கிடைத்திருக்கிறதே தவிர என்னுடைய தன்மை கிடையாது. இந்த பொருளாதாரம் மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பதவி, அந்தஸ்து, பதவி உயர்வுகள், ப்ரொமோஷன்ஸ், இது எல்லாம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே செருக்கை, கர்வத்தை ஏற்படுத்துகின்ற, பொருளாதாரத்தை ஈட்டி தருகின்ற வாய்ப்புகள் அத்தனையும் பெறும். வருகின்ற போது என்ன சொல்ல வேண்டும்? இது என்னுடைய திறனால் வந்தது என்று சொல்லக்கூடாது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதால் எனக்கு கிடைத்தது. லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எந்த சக்தியும் கிடையாது. குவத், அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். அவன் நாடினால் இதெல்லாம் தவிடுபடியாய் போன்ற நேரம் வந்துவிடும் என்ற விஷயத்தை எல்லாம் இவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்தரணியானாக்கள் மிங்க மாலம் ஒவலதா, பிள்ளை செல்வத்தாலும் அல்லது இந்த நபர்களாலும் பொருளாதாரத்தாலும் நான் உன்னை விட தாழ்ந்தவனாக இருந்தாலும் அந்த மனிதர் இந்த விடயங்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த இருவருக்கும் இடையில நடக்கின்ற உரையாடலை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறார். இந்த மனிதன் தொடர்ந்தும் பெருமை அடிக்கிறான். மேலும் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் மறுமையொன்று ஏற்படுவதாக உறுதியாக நம்பவில்லை. அப்படியே ஏற்பட்டாலும் அல்லாஹ் தஆலா எனக்கு மறுமையிலே இதைவிட அதிகமாக தருவான் என்று அவராக தனக்கு தீர்மானித்துக் கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். மறுமை ஒன்றை பற்றி நான் பெரிதாக நம்பவும் இல்லை. இந்த மறுமை ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இங்கே இந்த உலகத்திலே இவ்வளவு தந்தவன் மறுமையில் இவ்வளவு எனக்கு தருவான் என்று பெருமை அளிக்கிறார். செல்வம் வரும்போது ஏற்படுகின்ற பெருமை எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்பதை இந்த வசனம் அடுத்ததாக சொல்கிறது. செல்வத்தால் ஏற்படுகின்ற பெருமை இருக்கிறது அல்லவா? இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பாவத்துக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அடுத்த நாள் இரவு இந்த உரையாடல் நடந்து முடிந்து இருவரும் பிரிந்து சென்று விடுகிறார்கள். இந்த மனிதன் எச்சரித்து விட்டு போகிறான், மறுமையை சொல்லிவிட்டு போகிறான். இப்பொழுது இந்த மனிதர்கள் போகின்ற போது அந்த இரவு ஒரு இயற்கையாக முடிகிறது. கடுமையான இடிமின்னலோடு மழை பொழிய ஆரம்பிக்கிறது. அந்த இடிமின்னலிலே ஏற்பட்ட நெருப்பினால் அந்த சொத்து சுகங்கள் அதெல்லாம் கருகி போகிறது. அதற்கு பின்னால் பெய்த மழையினால் அத்தனையும் கரைந்து ஓடிவிடுகிறது. தோட்டத்தின் அடையாளமே இல்லை. எந்த நதி எவ்வளவு நாளும் பரக்கத்தான நதியாக இருந்ததோ, எந்த தோட்டம் அவருடைய செல்வத்தை பறைசாற்றிக் கொண்டிருந்ததோ அது அத்தனையும் கருகி தண்ணீரிலே மிதந்து ஓடி அடையாளம் தெரியாமல் போய்விட்டது. இந்த ஒரு இரவிலே, ஒரு சில நிமிடங்களிலே அல்லாஹ் தஆலா இதனை நடத்தி முடிக்கிறார். இதுவும் மறுமையினால் ஏற்படும் என்பதற்கு அடையாளமாக தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார். அல்லாஹ் இப்படித்தான் மறுமையை ஏற்படுத்துவான். சூரத்துல் கஹ்ஃபுடைய சம்பவத்திலும் அல்லாஹ் தஆலா உயிர்த்தெழச் செய்வது எப்படி என்பதை நிரூபிக்கிறார். இங்கு உலகத்தை அழிப்பது எப்படி என்பதை அல்லாஹ் தஆலா நிரூபிக்கிறார். அடுத்த நாள் காலையிலே அந்த மனிதன் எழுந்து வந்து பார்க்கிறான். அவனுடைய தோட்டங்கள் இல்லை, துறவுகள் இல்லை, சொத்துக்கள் இல்லை, சுகங்கள் இல்லை. அவ்வளவு நாளும் அவனுடைய தோட்டத்துக்காக அவனை கூடியிருந்த அந்த மனிதர்கள் யாரும் இல்லை. அவன் இருந்த சொத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் மக்கள் கூட்டம் அவனுக்கு பக்கத்தில். இப்பொழுது சொத்துக்கள் இல்லை, அங்கே வேலை செய்வதற்கு பணியாட்கள் இல்லை. அவனுக்கு இந்த எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு அவன் உள்ளாகின்றான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பெருமைக்கு கொடுத்த தண்டனை. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும். அந்த மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை அல்லாஹ் அப்படியே குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், யா லைத்தனி லம் உஷ்ரிக் பிரப்பி அஹத். நான் என்னுடைய இரட்சகனுக்கு இணை வைத்திருக்காமல் இருக்க வேண்டுமே, ஷிர்க் வைத்திருக்காமல் இருக்க வேண்டுமே என்று அந்த மனிதர் சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்ப இந்த சம்பவத்திலே அந்த மனிதர் எப்போது ஷிர்க் வைத்தார்? அவர் எங்காவது வேறு அல்லாஹ்வை அழைத்தாரா, அல்லது அல்லாஹ் அல்லாத வேறு பொருட்களிடம் துஆ செய்தாரா, அல்லது வேறு ஏதாவது நாம் சொல்லுகின்ற ஷிர்க்கினுடைய அடையாளங்களில் ஏதாவது ஒன்று அவருடைய வாழ்க்கையில் வரலாற்றிலே வெளிப்பட்டதான?
ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான். என்ன? செல்வத்தின் மீதான உயர்ந்த பற்று, அதனால் பதவி, அந்தஸ்து, அதிகாரம் வருகின்ற போது உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஷிர்க், அதனால் ஏற்படுகின்ற அகங்காரம் ஷிர்க் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்றான். ஷிர்க் நிலையாக வாழ வைக்கும் என்று செல்வத்தின் மீது பற்று வைப்பது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை நீ செல்வத்துக்கு கொடுக்கிறாய் என்பதால் அது ஷிர்க். இதைதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா. வயல் என்கின்ற நரகத்திலே விழுகின்ற மனிதர்கள் யார் தெரியுமா? புறம் பேசி குறை கூறி திரிகின்ற மனிதர்கள். அவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா, காசை சேர்த்து வச்சு அடிக்கடி எண்ணி பார்ப்பான். எவ்வளவு காசு நான் உழைத்திருக்கிறேன், எவ்வளவு என்னுடைய சேமிப்பில் இருக்கிறது, எப்படி என்னுடைய திறமை என்று அவனுக்குள் ஒரு பெருமை வரும். இந்த செல்வம் என்னை நிலையாக வாழ வைக்கும் என்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொள்வான். கல்லா, அப்படி அல்ல. கல்லான்னா அப்படி அல்ல. இத்தகைய இந்த செல்வத்தின் மீதான செருக்கின் காரணமாக உள்ளத்திலே பெரிய இடத்தை கொடுத்த மனிதர்கள் ஹுத்தமாவிலே தூக்கி வீசப்படுவார்கள். ஹுத்தமா என்ற நரகம் அவர்களுக்காக தான் தயாரிக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் தஆலா சொல்றார். வமா அத்ராக மல் ஹுத்தமா. ஹுத்தமா என்றால் என்ன என்று உங்களுக்கு அறிவித்தது எது? நாருல்லாஹில் மூகதா, அது மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லது தத்தலி வல் அஃபிதா. பாருங்க அல்லாஹ் நுணுக்கத்தை பாருங்க இந்த வசனத்திலே. அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பு எங்க தெரியுமா பிடிக்க ஆரம்பிக்கும்? ஹார்ட். ஏன் ஹார்ட்? இந்த ஹார்ட்லான அவர் அந்த உள்ள செல்வத்தை தூக்கி வச்சார். இந்த உள்ளத்துலதான் ஒரு செல்வத்தை நிரப்பி வைத்திருந்தார். இந்த செல்வம் தான் நிலையாக வாழ வைக்கும் என்று நம்பினார். அதனால் சதகா செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கவில்லை, ஜகாத்தை நிறைவேற்றவில்லை, செல்வத்தின் மீதான கடமைகளை செய்யவில்லை. நேற்று இரவு ஆன்மீக அமர்வில் நாங்கள் செல்வம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை செவிமடுத்தோம். இந்த செல்வ கடமைகள் எதையும் இவர் செய்யவில்லை அல்லது ஒழுங்காக செய்யவில்லை. இப்பொழுது நெருப்பு எங்க தெரியுமா பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லது தத்தலி வல் அஃபிதா, உள்ளத்துலதான் அந்த நெருப்பு பிடிக்கும். பாருங்க நல்லா. செல்வத்தின் மீதான பற்று ஒன்று உள்ளத்தை தான் நிரப்பி இருந்தது. எனவே உன் உள்ளத்தை அந்த தீ பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் நீண்ட தூண்களிலே கட்டப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான். கட்டி வைத்து அடிக்கிறேன், கடுமையான ஒரு தண்டனை. ஓட முடியாது, அசைய முடியாது, தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. கட்டை வைத்து அடித்தது என்பது ஒரு பயங்கரமான தண்டனை. அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ அமதி முமத்ததா, கட்டப்பட்ட தூண்களிலே அவர்களை வைக்கலாம். என்ன பாவம் செஞ்சு சொல்றான் அந்த மனுஷன்? இந்த வயலுள்ளிகள் உமசத்தில் உமசாவிலே சொல்லப்படுகின்ற மனிதர் என்ன பாவம் செய்தான்? ஒன்று மனிதர்களை கேவலமானதான் தன் பணத்தின் காரணமாக, தன் அகங்காரத்தின் காரணமாக அடுத்த மனிதர்களை எல்லாம் இழிவாக பேசி குறை கூறி தெரிந்தான். செல்வத்தை எண்ணி எண்ணி பார்த்தான். இதுதான் என்னை வாழ வைக்கும் என்று எண்ணியதை சூரத்துல் கஹ்ஃப் ஷிர்க் என்று சொல்கிறது. அதற்காக அல்லாஹ் கொடுத்த பெரிய தண்டனையை சொல்கிறது சூரத்துல் ஹுமஸா. அதற்கு கொடுக்கின்ற தண்டனை கட்டி வைத்து அடிப்பது, நெஞ்சிலே இருதயத்திலே பிடித்துக் கொள்கின்ற நெருப்பை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த சின்ன சூறாக்கள் எல்லாம் இந்த சிந்தனையை தான் பேசுகிறது. அல்ஹாகுமுத் தகாதுர், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற இந்த தேடல் மனித உள்ளத்திலே இருக்கின்ற இந்த அதிகமான ஆசை, இந்த பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது. எதுவரைக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளுக்குள்ள போய் உங்களை அடக்கம் செய்கிற வரைக்கும் அந்த ஆசை இருக்கு. அடங்காத ஆசை மனிதர்களுக்கு இருக்கு. இப்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? கல்லா சௌஃப தஅலமூன், நீங்க நிச்சயமா அறிந்து கொள்வார்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை கண்ணுக்கு முன்னுக்கு பார்ப்பார்கள். இந்த செல்வம் என்கின்ற நியாமத்தை பற்றி அணுவணுவாக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஃபித்னத்துல் மாலை பற்றி பேசுகின்ற சூறாக்கள் அதிகமாக இருக்கிற சகோதரர்களே. இங்கு சூரத்துல் கஹ்ஃப் அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவை தான் பேசுகிறது. பேசிவிட்டு கடைசியாக ஒரு உபதேசத்தை சொல்லி முடிக்கிறது. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏனைய 2 சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரிலே நாங்கள் பார்ப்போம். ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த செல்வம், அல்மால்,
வல்பனூன், உங்களுடைய பிள்ளை பாக்கியம், உங்களுடைய பிள்ளைகள் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்தின் அலங்காரங்கள். எத்தனையோ பேருக்கு செல்வம் இல்லை, பிள்ளை செல்வம் இல்லை, பொருட்செல்வம் இல்லை, ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார்கள் பெரிய அலங்காரம். ஆனால் அந்த அலங்காரத்துக்கு பின்னால் என்ன மறைஞ்சிருக்கிறது? பெரிய ஃபித்னா. இன்னைக்கு நிறைய பேர் ஃபித்னா எங்க இருக்குது? அவங்க சேர்த்து வைத்த செல்வத்துல அல்லது அவங்க வளர்த்த பிள்ளைகள். மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கிறது. நீங்க செஞ்ச நன்மையான காரியங்கள், நிலையான நன்மைகள், தொடர்ந்து இருக்கக்கூடிய, எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நல்லமல்கள், அதுதான் கைருன் இந்த ரப்பிகே. நீங்க உங்களை நிலையா வாழ வைக்கும் என்று சேர்த்து வச்ச செல்வமோ, நீங்க உங்களை காப்பாற்றும் என்று கஷ்டப்பட்டு வளர்த்த உங்களோட பிள்ளைகளோ, அதை விட இந்த பாக்கியாத்து ஸாலிஹாத், நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த அமல்கள், அல்லாஹ்வுக்காக செய்த இந்த சதகாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்த செலவழிப்புகள், அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டு செய்த இந்த அமல்கள் தான் கைருன் இந்த ரப்பிகே, அந்த இரட்சகனிடத்திலே மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தவாபன் வகைர அமலா, மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்பாக ஒரு விடயமாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்று சம்பவத்தினோட சொல்ல வருகின்ற ஃபித்னா, ஃபித்னத்துல் மால், செல்வம் பற்றிய ஃபித்னா மிக பயங்கரமானது. செல்வத்தை சேர்ப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது, தூண்டுகிறது. ஆனால் அந்த செல்வத்தின் மீது பற்று கொண்டு வாழ்வதை, இந்த செல்வம் தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்வதை, செல்வத்தின் மீதான கடமைகளை புறக்கணித்து வாழ்வதை இஸ்லாமிய கடுமையாக எச்சரிக்கிறது. ஜகாத்து கொடுக்காத, ஒழுங்கா கணக்கிட்டு கொடுக்காத அந்த ஜகாத்துடைய செல்வங்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் உருக்கி நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் தோள்புறங்களிலும் அவர்களுக்கு சூடு போடுவார் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றார். ஜகாத்து கொடுக்காத செல்வங்கள் நாளை மறுமையிலே ஒரு பாம்பாக மாறி அவர்களை தீண்டிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பக்கம் செல்லாத மனிதர்களை அல்லாஹ் தஆலா சக்கர் என்ற நரகத்தில் போட்டு வேதனை செய்வதாக சொல்கிறார். மார்க்கத்தையும் மறுமை நாளையும் பொய்ப்படுத்துகின்ற மனிதனின் பண்பாக இந்த செல்வத்தின் மீதான கடமையை நிறைவேற்றாததை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் எங்களை விட்டு மிக வேகமாக பிரிந்து கொண்டிருக்கிறது. செல்வத்தின் மீதான எங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றியவர்களாக, இந்த ஃபித்னத்துல் மால், செல்வம் என்கின்ற அந்த ஃபித்னாவிலிருந்து மிகச் சரியாக விடுபட்டு உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொண்ட மனிதர்களாக நாங்கள் மாறுகின்ற போது அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தை பரக்கத்தாக மாற்ற